மேடைகளில் பேசி பேசியே ஆட்சியை பிடித்தது திராவிட இயக்கங்கள். ரீல்ஸ் போட்டு போட்டு ஆட்சியை பிடித்தது இப்போ தாவேக அரசு. சரி, அவங்க தான் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கோவில்களில் இந்த ரீல்ஸ் போடக்கூடியது அது ஒரு மனவியாதியாக இப்போ உருவெடுத்துட்டு இருக்கு. தஞ்சாவூர் கோயிலில் நின்று டான்ஸ் ஆடி போட்டாங்க, சென்னை மயிலாப்பூர் கோயிலில் டான்ஸ் ஆடி போட்டாங்க. போடுறத போட்டுட்டு அடுத்த 2 நாள்ல எதிர்ப்பு வரும், மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ராமேஸ்வரம் கோவில்ல அங்க வந்து மொபைல் ஃபோன் எடுத்துட்டு போறதே பெருசு. அதை யூஸ் பண்ணாமல் பார்த்தோன்னா எல்லா பிரகாரத்துலையும் கேமரா வச்சுருப்பாங்க. அங்கங்கே இந்து அறநிலையத்துறை பணியாளர்கள் இருப்பாங்க. இங்கே எடுக்கக்கூடாது, இங்கே ஃபோட்டோ எடுக்காதீங்க, அங்கே ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு விரட்டி விடுவாங்க. இதையெல்லாம் தாண்டியும் அங்கே வந்து அந்த பிரகாரத்தில் 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து ரீல்ஸ் போட்டு அது வைரல் ஆகிட்டு இருக்கு. அறநிலையத்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இது எப்படி தான் தடுக்க முடியும்? புனித தலத்தில் இந்த மாதிரியான நடக்கக்கூடியது இதை எப்படி தடுக்கிறது சார்? நீங்க சொன்னபடி ரீல்ஸ் மோகம் வந்து, அதாவது ஒரு போதை போல தமிழக இளைஞர்கள் குறிப்பாக தலைக்கேறி இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் என்பதை போன்ற ஒரு மோசமான ஆப் வந்து எதுவுமே இருக்காது நான் நினைக்கிறேன். அது என்ன நல்லது பண்றதோ தெரியாது, நல்லதை விட பல மடங்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்கு. அதான் சொல்ல முடியும். டெக்னிக்கல் ட்ரக்னு தான் அதை இனிமே சொல்லலாம். ஆமா, சிந்தட்டிக் ட்ரக் ஒரு பக்கம் பாடாய்ப்படுத்துது. இப்போ இப்படி நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம வேதவஞ்சன ஆராய்ச்சி மையம் மூலம் பல டியூஷன் சென்டர் நடத்துறோம். அங்கே போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துவோம். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்தின உடனே முதல்ல உங்கள் குழந்தைகிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டால், எல்லாம் சொல்லக்கூடிய பிரச்சனை, நைட்டு வந்து எங்கள் டியூஷனுக்குலாம் வந்துட்டு 9 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு, அம்மா ஒரு 10 நிமிஷம் மொபைல் கொடுங்கன்னு வாங்கிட்டு இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, நகர்த்த ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க அப்படியே வேற வழி இல்லாமல் கண்ணு சொக்கி விழக்கூடிய அளவுக்கு தூக்கம் வரும்போது தான் 1 மணி, 3 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம். அப்ப காலங்காத்தால சீக்கிரமா எழுந்திரிச்சு ஒழுங்கா படிக்காம, வேலையை செய்யாம, குளிக்காம, சரியா சாப்பிடாம, சரியா உடம்பு ஆரோக்கியம் கெட்டு, மனசு கெட்டு, இது இப்படிப்பட்ட ஒரு போதையை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது ரீல்ஸ். அதுல பாருங்க, பல பேர் அந்த பள்ளி ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் படிக்கும்போது 40 நிமிஷம் இருக்கும் ஒரு பீரியடுக்கு. ஏன்னா 35 நிமிஷத்துக்கு மேலே ரிட்டன்ஷன் பவர் இருக்காது, அதுக்கு மேலே ஃபோக்கஸிங் பவர் இருக்காது. அப்புறம் 25 மாற்றினாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரியல, ஸ்கூலில் போய் கேட்கணும். இந்த ரீல்ஸ் வந்த பிறகு 3 நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைமே அந்த இதே போச்சுங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய மனப்பான்மே இல்லை. அப்போ ஒரு தலைமுறையே அந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது ரீல்ஸ் குறுகிய காலத்தில். கோவிட் வந்தது. கோவிட்னால எல்லாம் மொபைல் மூலமாக படிக்கிறான்னு ஆரம்பித்தாங்க. அதோட எல்லாம் குட்டிச்சோர் ஆயிடுச்சு. நம்ம சாமி ஓங்காரானந்தா சொல்லுவார், ஒரு பழமொழி சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு காலத்தில் ஊருக்கு ஒரு குட்டி சாத்தான் இருந்தது சினிமா தியேட்டர். அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து வீட்டுக்கு ஒரு அந்த ரிசப்ஷன் ரூம், வரவேற்பறையில் வந்து ஒரு குட்டி சாத்தான் டிவி வந்தாச்சு. இப்போ ஒவ்வொருத்தர் கையிலேயே ஒரு குட்டி சாத்தான் வந்தாச்சு அப்படிம்பார். உண்மை அது. அப்ப இந்த அளவுக்கு வந்து மாணவர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக, அதுல இன்னும் இன்ஸ்டாகிராம்ல போய் கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. அது மூலமா ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. அதை நான் விழாவாரியா நான் சொல்ல விரும்பல. தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லாம போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்னு பாருங்க, தேவைக்கு மீறிய பல செயல்களை வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி, ஒரு 4 வயசு குழந்தை வயசுக்கு மீறிய பல பேச்சுக்கள் எங்கன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம் மூலமா அவங்க தெரிஞ்சுக்குது. ஒரு சாம்பிள் நான் சொல்றேன். இதெல்லாம் பல விஷயங்கள். அதனால இப்படிப்பட்ட இந்த ரீல்ஸ் மோகம் தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கிறது. நீங்க சொல்லபடி போதைன்னே சொல்ல முடியும். இன்ஸ்டாகிராம் போதை. அதுல வந்து எத்தனை லைக் வருது, எத்தனை ஷேர் வருது, அதெல்லாம் ஒரு இது. இந்த ரீல்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக ஓடும் ட்ரெயின்ல போய் அப்படி எடுத்து கீழே ஓடுங்க, எத்தனை பேப்பர்ல வருது பாருங்க. குற்றால அருவியில குளிக்க போயிட்டு அதை எடுத்து போடுறாராம், துப்புன்னு வழிக்கு வந்து மண்டை உடஞ்சாச்சு, ஆள் போயாச்சு. இப்படி பல உதாரணங்கள். அந்த ரீல்ஸ் மோகத்துடைய உச்சத்துக்கு போய் என்ன செய்யறோம்னு தெரியாம யோசிக்கக்கூடிய தன்மையே போயாச்சு. அப்படி மூளை மழுங்கியவர்களை வைத்து ரீல்ஸ் போட்டு திருப்பி ஆட்சியை பிடித்திருக்கிறது இந்த தாவேக. அதனால இவன் என்ன நினைக்கிறான், ரீல்ஸ் ஏன்னா இவனுக்கு ஆதாயம் அதானே, அதனால என்ன பண்ணுவான், ரீல்ஸ் பார்க்கட்டும் என்று ஆதரிக்கிறாங்க போல இருக்கு. அதனால HRMC அதிகாரிகளுக்கு தெரியாமல் யாரும் வந்து அங்க போய் எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்? ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதா எவ்வளவு நேரம் இது பண்ணி எடுப்பாங்க, தெரியாதா?
ரீல்ஸை ஆதரிக்கக்கூடிய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய HRMC அப்படிதான் இருக்கும். ஆகவே அந்த HRMC அதிகாரிகள் இதற்கு விசாரிக்கப்பட வேண்டும். ஏன் நடவடிக்கை எடுக்கல என்று அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள வரணும். HRMC இப்ப அந்த ரமேஷ் அவர்கள் வந்த உடனே ஒரு இளைஞர், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர், அது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், அப்படியே பக்திமயமானவர், பகுத்தறிவு பிராமணர், பகுத்தறிவு பிராமணர், அவங்க அப்பால ஒரு பெரிய வைதிக குடும்பத்துல வந்தவங்க. அதனால HRMC மேல் பளபளவென்று விளங்க போகிறது அப்படியே எல்லாம் பேசி ஒரு ஆன்மீக பூமியாக தமிழகம் மாறப்போ எல்லாம் பேசினாங்க. பேசி முடிச்ச மறுநாள் ஈவேரா புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு இவர் தன்னுடைய சுய உருவத்தை காமிச்சிட்டார். இங்க பாருங்க, கோயில் நிலத்துல ஈவேரா சிலை, ஸ்ட்ரீட்ல பேசுனீங்க இல்லையா, கண்டியூர், தஞ்சை மாவட்டம். கரூர்ல 3000 ஏக்கர் கோயில் நிலத்தை அப்படி பட்டா போட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்றாங்க. பழனி கோயில பாருங்க, கோயில் நிலத்தை முறைகேட விற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு கோயிலுடைய புனிதத்தன்மையை கெடுக்கிற மாதிரி இதே ராமநாதபுரம் கோயில்ல அங்க உள்ள கமிஷனர் அந்த பர்த்டே கொண்டாடுறத எக்கு போட்ட கேக்கை வெட்டுறாங்க. அப்ப புனிதத்தன்மை என்பது அவங்க மனசுலயே இல்லையே, அந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட HRMC அதிகாரிகள் இருக்கக்கூடிய கோயில்ல இப்படிதான் நடக்கும். ஆகவே அறநிலையத்துறை என்பது இதை விட மோசமாக போய்கொண்டுதான் இருக்கிறது. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னொரு வெர்ஷன் ஆஃப் டிஎம்கே அப்படிதான் சொல்லுவோம். அவங்க போட்டோ ஷூட் எடுத்தாங்க, இவங்க ரீல்ஸ் போடுறாங்க. ஒரு ஸ்டெப் டெவலப்மெண்ட். அது ஸ்டில்லு, இது வீடியோ, மோஷன் கேமரா. ஆமா, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. வெளிப்படையாக ஹிந்து விரோதியாக திமுக தன்னை பயப்படாமல் காட்டி கொண்டது, மறைமுகமாக கிறிஸ்துவத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இதே வித்தியாசம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. வெளிப்படையா திமுக தைரியமாக எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்கினாங்க. இவங்க பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டே பழையபடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு தெரியாது, ஏன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு தெரியாது. பின்னாடி லஞ்சம் எப்பயும் போல இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே இப்படிப்பட்ட ரீல்ஸ் மோகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் விழித்தெழணும், முதல் விஷயம். இரண்டாவது, இப்படிப்பட்ட ரீல்ஸ் எடுப்பதற்காக அந்த கோயிலின் புனிதத்தை கெடுக்க காரணமாக இருந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணும் என்பது என்னுடைய கருத்து.